எல்லாருக்கும் வணக்கம். வாரன் பஃபெட்டோட வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி போன வீடியோல பார்த்தோம். அதுல மோனோபொலி அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணோம். இன்னைக்கு வீடியோல அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு 30 தலை சிறந்த மோட் கம்பெனிகளை பத்தியும் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்க்ளூசிவா சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். மோட் அப்படின்னா என்ன? நம்ம பழைய காலத்துல இன்ஃபேக்ட் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்ட காலத்துல கூட நம்ம அகழி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு கோட்டையை நிறுவி அதை சுத்திலும் தண்ணி விட்டு அந்த தண்ணியில இன்ஃபேக்ட் முதலே கூட விடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இருந்தா அந்த கோட்டையை அவ்வளோ ஈஸியா யாரும் தாக்க முடியாது. அப்படியே வந்தாலும் அவங்கள சுவர்லாம் உடைச்சு உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ள சுதாரிச்சுக்கலாம். போர் மாதிரி எது மாதிரி வந்தாலும் ஈஸியா தப்பிச்சுக்கலாம். அதனாலதான் அகழி அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணா அதுதான் மோட். ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு மோட் கம்பெனி அப்படின்னு சொன்னோம்னா எந்த விதமான அச்சுறுத்தல் வந்தாலும் சரி, சந்தை அதாவது மார்க்கெட் ஏற்ற இறக்கம் வந்தாலும் சரி, எவ்வளோ போட்டி வந்தாலும் சரி, இந்த மாதிரி மோட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நிலைத்தன்மையோட இருக்கும். அப்படி இருந்தா அதுதான் மோட் கம்பெனி. மோட் அல்லது மோட் கம்பெனி அப்படின்னு சொல்லி மொத யூஸ் பண்ணது பிஸ்னஸ்க்கு வாரன் பஃபெட். அவர் ஒரு பிஸ்னஸ், ஒரு சூப்பரான பிஸ்னஸ் எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங் மோட், அதாவது அகழி இருக்கிற ஒரு பிஸ்னஸா இருக்கணும். அந்த அகழியில இன்ஃபேக்ட் சுறா மீன் கூட இருக்கணும். அதனால யாரும் அது கிட்ட டச் பண்ணவே முடியக்கூடாது. அப்படி இருக்கிற எக்கனாமிக் மோட்டை தான் நான் தொடர்ந்து வாங்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பெரும்பாலான மோட் கம்பெனிகளை மட்டுமே வாரன் பஃபெட் அவரோட போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்காரு. அதனால தான் $104 பில்லியன் இருந்த அவரோட சொத்து மதிப்பு இன்னைக்கு ஒரே வருஷத்துல $146 பில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு. அவரோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 45% ஒரே வருஷத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சரி, அகழி அப்படிங்கிற மோட்டை பிஸ்னஸ் விஷயத்துல எப்படி சொல்றது? அதாவது ஒரு பிஸ்னஸ் அதோட தனித்துவம், அதாவது யுனிக்கா ஒரு விஷயம் இருந்து அதுக்கு நல்ல பிராண்ட் அங்கீகாரம், பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி பிறர் தொட முடியாத பெரிய அளவு சைஸ், ரொம்ப பெரிய சைஸ்ல இருந்து, அதே மாதிரி அறிவுசார் சொத்து, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அரசு சார்ந்த நன்மை, அல்லது அரசே நடத்தும் ஒரு சில விஷயங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தனித்துவம் இருந்தா அதுதான் எக்கனாமிக் மோட். இந்தியாவில் பலவிதமான மோட் கம்பெனிகள் இருக்கு. அதுல ஒரு தலை சிறந்த 30 கம்பெனிகளை நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல பிரிட்டானியா. பிரிட்டானியா பிஸ்கெட் அப்படின்னாலே பிரிட்டானியா பிஸ்கெட் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அவங்களோட 90% ரெவென்யூ பிஸ்கெட்லேருந்து தான் வருது. அவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 31%. மற்ற கம்பெனிகள் அதாவது பார்லே, ஐடிசி இவங்கெல்லாம் இருந்தாலும் டாமினன்ட் பொசிஷன் யாருக்கு இருக்குன்னா பிரிட்டானியா. ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்களோட மார்க்கெட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய கேம்பெயின்ஸ் பண்ணி மிக பெரிய இடத்துல இருக்கிறதால பிரிட்டானியா இப்போவும் பிஸ்கெட்ல நம்பர் 1. அந்த விஷயத்துல இது ஒரு பெரிய எக்கனாமிக் மோட். இந்தியன் டொபாக்கோ கார்பரேஷன் அல்லது ஐடிசி அப்படிங்கிறது தான் நியர் மொனோபொலின்னே சொல்லலாம். ஏன்னா டொபாக்கோ ப்ராடக்ட், புகையிலை ப்ராடக்ட்ல வேற யாருக்குமே அந்த அளவுக்கு மார்க்கெட் ஷேர் கிடையாது. இருந்தாலும் இவங்க புகையிலை தவிர மற்ற விஷயங்களும் இப்போ நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. நிறைய ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹோட்டல்ஸை வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸும் நிறைய பண்றாங்க. அதாவது பிஸ்கெட்ஸு, திங்கிற பண்டங்கள், அதே மாதிரி வீட்டுக்கு கிச்சனுக்கு முக்கியமாக தேவையான உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களுடைய மிகப்பெரிய அடையாளம் டொபாக்கோ, அதாவது புகையிலை. நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபெவிகால் அல்லது ஃபெவிக்விக் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க. ஃபெவிக்விக் மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு மாற்றா வேற எந்த ப்ராடக்ட்டும் இந்தியாவில் இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற விற்கிற கம்பெனி யாருன்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70%க்கும் மேலே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ராடக்ட்ல இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதனால பிடிலைட் தான் இந்த மாதிரி அட்ஹெசிவ்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்ல நம்பர் 1 எக்கனாமிக் மோட்.
அதே மாதிரி பைப்லைன்டு கேஸ் அப்படிங்கிற விஷயத்தில், அதாவது வீட்டுக்கும் சரி தொழிற்சாலைகளுக்கும் சரி கேஸ் விநியோகிக்கிற கெயில் கம்பெனி தான் வந்து மிகப்பெரிய மோனோபோலின்னே சொல்லலாம். இவங்களுக்கு மாற்றாகவோ அல்லது போட்டியாகவோ வேறு எந்த கம்பெனியும் கிடையாது. பைப்லைன் கேஸில் கெயில் தான் மோனோபோலி மோட். என்னதான் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்தில் நிறைய கம்பெனிகள் வந்தாலும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் முக்கியமாக பாலங்கள், சிறு பாலங்கள், இந்த மாதிரி விஷயங்களை லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸில் ஹேண்டில் பண்ணுற நம்பர் 1 கம்பெனி லார்சன் அண்ட் டூப்ரோ, L&T. ஸோ இவங்க தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எக்கனாமிக் மோட். பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது பவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் கவர்மெண்ட் கம்பெனியான பவர் கிரிட் வந்து 80% மேலே மார்க்கெட் ஷேர் இருக்குது. இது தான் வந்து மோனோபோலி அல்லது எக்கனாமிக் மோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு போட்டியாகவோ இவங்க பண்ணுற இந்த பவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அல்லது பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் வேறு எந்த கம்பெனியும் வர முடியாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா கிரிட்டுமே சொந்தக்கார கம்பெனி இந்த பவர் கிரிட். அதனால தான் இந்த கம்பெனி வந்து தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு. நிறைய டிவிடெண்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பவர் கிரிட் கிளியர் மோனோபோலி. நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படிங்கிற NTPC தான் பவர் ஜெனரேஷன், அதாவது மின்சார தயாரிப்பில் நம்பர் 1 இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் இதோட மார்க்கெட் ஷேரும் எக்கச்சக்கம், கவர்மெண்ட்டோட PSC கூட. ஸோ எனர்ஜி, அதாவது பவர் ஜெனரேஷனில் எக்கனாமிக் மோட் NTPC. என்னதான் ஆதித்யா பிர்லா, ஜிண்டால் அப்படின்னு சொல்லி வேரியஸ் கம்பெனி, அதே மாதிரி பர்ஜர் பெயிண்ட்ஸ்னு வந்தாலுமே இன்றைக்கும் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான். இவங்களுக்கு தான் வந்து மார்க்கெட் ஷேர் இருக்கிறதுலே அதிகம். இப்போதைக்கு கொஞ்சம் போட்டிகள் அதிகரித்து வந்துட்டுருக்கு. இருந்தாலும் எக்கனாமிக் மோட் ஏஷியன் பெயிண்ட்ஸ். இரும்புத்தாது வெட்டி எடுக்கிற NMDC அப்படிங்கிற கவர்மெண்ட்டோட PSU தான் வந்து மிகப்பெரிய மோனோபோலி. இவங்க இரும்புத்தாது மட்டும் இல்லாமல் டைமண்ட், அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் அயன், அது மட்டும் இல்லாமல் விண்ட் பவர், இது எல்லாத்துலேயும் வந்து நிறைய தொழில்நுட்பம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இரும்புத்தாது விஷயத்தில் அயன் ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் NMDC தான் வந்து எக்கனாமிக் மோட் அல்லது மோனோபோலி. நம்ம நிறைய வாட்டி கோல் இண்டியா அப்படிங்கிற கம்பெனி பற்றி பேசியிருக்கோம். அதாவது இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எடுக்கிறதுல இதுதான் நம்பர் 1 கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் நிலக்கரியை வெட்டி எடுத்து விற்கிறதுல உலகத்திலே இதுதான் வந்து மிகப்பெரிய 2வது கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் இவங்க பிஸ்னஸும் வந்து ரொம்ப மோனோபோலிஸ்டிக், அதாவது இவங்களுக்கு போட்டியாக யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க டிவிடெண்ட்ஸும் சரி, இதுலேருந்து வர லாபமும் சரி அபரிமிதமாக வந்துட்டுருக்கு. ஸோ கோல் இண்டியா இஸ் அ கிளியர் மோனோபோலி. சூட்கேஸ் விஷயத்தில் VIP இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி எந்த கம்பெனியும் கிடையாதுன்னே சொல்லலாம். என்னதான் காலம் மாறிட்டு இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷனபிளாக அவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதே விஷயத்தில் வந்து ஸ்கை பேக்ஸ், கால்டன், அது மாதிரி சஃபாரி, சாம்சனைட் அப்படின்னு சொல்லி நிறைய பிராண்ட் வந்துட்டுருக்கு. ஆனால் இவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40%. அதனால் இவங்க தான் வந்து சூட்கேஸ் விஷயத்தில் மோனோபோலி. சைக்கிள்ஸ் விஷயத்தில் ஒரே ஒரு கம்பெனி தான் லிஸ்டட் கம்பெனி, அது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஹீரோ சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே அது வந்து லிஸ்டட் கம்பெனி கிடையாது. அதனால டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா சைக்கிள் விஷயத்தில் மோட். அலுமினியம் மற்றும் காப்பர் இந்த விஷயத்தில் ஆதித்யா பிர்லாவோட ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் எக்கனாமிக் மோட். ஏன்னா காப்பரில் நிறைய கம்பெனிகள், அதாவது வேதாந்தா மாதிரி கம்பெனிகள், ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்னு இருந்தாலுமே இவங்க தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். அது மட்டும் இல்லாமல் 50%க்கும் மேலே இவங்க வந்து காப்பரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டிமாண்டை நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ரீசைக்கிள் பண்ணி விற்கிற இன்னொரு நிறுவனம் தான் நோவாலிஸ். ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரி அலுமினியம் மற்றும் காப்பர் விஷயத்தில் எக்கனாமிக் மோட். மோனோபோலி அப்படின்னா ஒரே ஒரு கம்பெனி ஒரே விஷயத்தில் மிகச்சிறந்த இடத்துல இருந்தால் அது மோனோபோலி. அதே வந்து ஒரே விஷயத்தில் 2 கம்பெனிகள் இருந்தால் அது டியோபோலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேட்டரி விஷயத்தில் எக்ஸைட் இண்டஸ்ட்ரி, அமரராஜா பேட்டரி, இவங்க 2 பேருமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சளைத்தவர்கள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து போட்டிகள் இருந்தாலுமே இவங்க கிட்ட மட்டும்தான் என்டையர் மார்க்கெட் ஷேர் இருக்கிறதால இவங்க டியோபோலி.
அதையும் தாண்டி இவங்களை வந்து எக்கனாமிக் மோட் அப்படின்னு சொல்லலாம். டெலிஃபோன் விஷயத்தில் பிஎஸ்என்எல் வந்து அன்லிஸ்டட் கம்பெனி, அதே மாதிரி வோடஃபோன் இருக்கிற இடமே தெரியாது. அதனால பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோ இவங்க தான் வந்து டியோபொலி எக்கனாமிக் மோட்ஸ். ஷூ விஷயத்தில் என்னென்னவோ கம்பெனிகள் இந்தியாவில் இருந்தாலுமே லிஸ்டட் கம்பெனின்னு பார்த்தா பாட்டா, ரிலாக்ஸோ இவங்க 2 பேருக்கு தான் வந்து மார்க்கெட் ஷேர். அதுலேயும் பாட்டாவுக்கு மார்க்கெட் ஷேர் ரொம்ப அதிகம். அது வந்து ஒரு கிளியர் எக்கனாமிக் மோட். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி தான் வந்து மோனோபொலி. ஏன்னா என்எஸ்சி வந்து இன்னும் லிஸ்ட் ஆகலை. அது லிஸ்ட் ஆனால் கூட பிஎஸ்சி என்எஸ்சி டியோபொலியாக ஆக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் எம்சிஎக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மட்டும்தான் மோனோபொலி. அதே மாதிரி எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் ஐஇஎக்ஸ் வந்து மோனோபொலி. ஸோ இந்த மோனோபொலிலாம் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் போட்டிக்கு இல்லாததால் இவங்களோட ஷேர் எப்போதும் மேலே போய்கிட்டே இருக்கும். இவங்களோட வருமானமும் தடையின்றி வந்துக்கிட்டே இருக்கும். இந்தியன் ரயில்வேஸோட ஐஆர்சிடிசி தான் வந்து 100% ஆன்லைன் டிக்கெட்டிங் வந்து அதோட மார்க்கெட் ஷேராக வச்சுருக்கு. வேறு யாரும் வந்து புக் பண்ணி தர முடியாது. இதோட எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் வந்து ரயில்வே கேட்டரிங்கும் சரி டிக்கெட்டும் சரி இருக்கிறதால இது வந்து இந்த விஷயத்தில் எக்கனாமிக் மோட். இந்த சுகர் ஃப்ரீ ஷாஷே அப்படின்னு நிறைய பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் வெல்னஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து 90% மேலே அதோட மார்க்கெட் ஷேர் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தில், அதாவது சுகர் ஃப்ரீ விஷயத்தில் இவங்க தான் வந்து எக்கனாமிக் மோட். அதே மாதிரி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஏகப்பட்ட போட்டிகள் இருந்தாலும் இதோட மார்க்கெட் ஷேர் நிறைய ப்ராடக்ட்ஸில் 50% மேலே இருக்கு. ஸோ இது வந்து எஃப்எம்சிஜியில் நிச்சயமாக வந்து எக்கனாமிக் மோட். அதே மாதிரி கோல்டு ஜுவல்லரியில் வந்து டைட்டன் தான் வந்து நம்பர் 1 லிஸ்டட் கம்பெனி. ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து பார்த்தா பிரிட்டானியா பிஸ்கெட்டில், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸில் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அட்ஹசிவ் கெமிக்கலில் பிடிலைட் இண்டஸ்ட்ரி, பைப் டு கேஸில் வந்து கெயில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எல்என்டி, டொபாக்கோவில் நிச்சயமாக ஐடிசி, ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் நம்பர் 1 பெயிண்டில், என்டிபிசி தான் வந்து தெர்மல் பவரில் நம்பர் 1. வேற யாரும் போட்டியே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பவர் கிரிட் தான் வந்து பவர் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் மோனோபொலி. அதே மாதிரி செக்டார் வைஸ் மோட்ஸ் ஆஃப் இந்தியாவில் மோனோபொலின்னு பார்த்தா பேக் சூட்கேஸில் வந்து விஐபி, சைக்கிளில் வந்து டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, லூப்ரிகண்ட்ல கேஸ்ட்ரால், அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் என்னதான் வந்து தைரோ கேர் இருந்தாலும் அதையும் வந்து டாக்டர் லால் பேத்லேப்ஸ் வாங்கிட்டாங்க. அப்புறம் ஹிந்துஸ்தான் ஜிங்க் தான் வந்து மெட்டீரியல் மினரல்ஸில் நம்பர் 1. அயனில் என்எம்டிசி பார்த்தோம், அலுமினியம் காப்பரில் ஹிண்டால்கோ பார்த்தோம், அப்புறம் ட்ரேடிங்கில் எம்சிஎக்ஸ், பிஎஸ்சி, அப்புறம் ஐஇஎக்ஸ் பார்த்தோம். கோல் இண்டியா தான் வந்து கோலில் வந்து மோனோபொலி. அதே மாதிரி பேட்டரிஸில் எக்ஸைடு அமரராஜா பார்த்தோம், டெலிகாமில் ஏர்டெல் ஜியோ பார்த்தோம், ஆல்ரெடி வந்து எக்ஸ்சேஞ்சில் பார்த்தோம். சிடிஎஸ்எல் கூட ஒரு மோனோபொலி, ஏன்னா டெபாசிட்டரி சர்வீஸில் வந்து என்எஸ்டிஎல் வந்து இன்னும் லிஸ்ட் ஆகலை. அப்புறம் ஷூஸ் அண்ட் சாண்டல்ஸில் பாட்டா, ரிலாக்ஸோ பார்த்தோம். ஸோ இந்த 35லேருந்து 50 கம்பெனிகளை வந்து மோட் கம்பெனிகளாக பிரித்து அதை ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் பி ரேஷியோ கம்மியாக இருக்கிறது எது, இபிஎஸ் ஜாஸ்தி இருக்கிறது எது, நம்ம முன்னாடியே பார்த்த வேல்யூ இன்வெஸ்டிங் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி அந்த ஒரு அப்ரோச் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.